எனக்கும் தான் புரியல. என்ன விளக்கம் கேக்குறீங்களே? டாக்டர் சார், நீங்க தான் ரொம்ப படிச்சிருக்கீங்களே, நீங்களே சொல்லுங்க. காதலன் என்ன? அது என்ன பண்ணா? மண்ணாங்கட்டி. காதலன்னா மண்ணாங்கட்டியா? அப்ப மழை வந்து அது கரைஞ்சு போயிடுமே. வானம்பாடி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுப்போட கேளேன். சரி சார், அப்படியே கேக்குறேன். எனக்கு ஒரு புது சிநேகிதன் கிடைச்சிருக்கு. எந்த சந்தில கிடைச்சாரு? இந்த மாதிரி மரியாதை குறைவா பேசக்கூடாது. அவன் பேரே தியாகு, பெரிய கோடீஸ்வரன். என் மேல உயிரையே வச்சிருக்கான். அந்த காரு, இந்த ட்ரெஸ், இந்த வாட்ச், மோதிரம் எல்லாம் அவன் தான் வாங்கிட்டான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்க ஸ்நேகிதர் உருவில ஏதாவது பொண்ணு கூட இருக்கும், அதை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாரு. அப்புறம் என்ன மறந்துடுவீங்க. அடாடா, என்ன கற்பனை, என்ன கற்பனை. ஒரு காலம் தியாகி அப்படி சொல்லவும் மாட்டான். அப்படியே சொன்னாலும் அவன் பேச்ச இந்த விஷயத்துல நான் கேட்கவும் மாட்டேன். நீங்க மாற மாட்டீங்கன்றதுக்கு என்ன உறுதி? என் உள்ளத்து நேர்மையே போதும். இந்த பார், நீ என்ன மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். பாத்தியா, ஆலய மணி அடிக்குது. நான் சொல்றதெல்லாம் ஆமா ஆமா ஆமான்னு ஆமோதிக்குது. ஆமா, என்ன பத்தி எல்லா விஷயத்தையும் கேட்டு நீ தெரிஞ்சுக்கிட்டியே. இது வரைக்கும் நீ யாரு, உங்க அப்பா அம்மா யாரு, நீ எங்க இருக்கிற, ஒரு விவரம் சொல்லலையே. டாக்டர் சார், நான் யாரு, எங்க அப்பா அம்மா யாரு, எங்க வீடு எங்க இருக்கு, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சந்திக்கிறதுல உள்ள கவர்ச்சியே போயிடும். எப்போதுமே காதல்ல சஸ்பென்ஸ் வேணும். சஸ்பென்ஸ் வேண்டியதான், ஆனா இது ஓவர் சஸ்பென்ஸ் இருக்கு. ஆமா, உன் பேர் கூட வானம்பாடி தானா, இல்ல அதுல ஏதாவது சஸ்பென்ஸ் வச்சிருக்கியா? இருக்கு இருக்கு. ஆண்கள் எது வேணும்னாலும் வெளிப்படையா சொல்லிடலாம். ஆனா பெண்ணா பிறந்தவன் வாழ்க்கை வெள்ளத்துல ஆழம் பார்த்துதானே இறங்கணும். சரிதான் சரிதான். என்னன்னு குழந்தை மாதிரி பேசுற, திடீர்னு தத்துவம் பேசுற. வானம்பாடி, நீ சரியான ஆளுமே. கண்ணான கண்ணனுக்கு அவதாரமா போறங்க. பார்வதி, நான் எவ்வளவோ எங்க அப்பா கிட்ட சொல்லி பார்த்தேன். நீ 25,000 ரூபாய் கொண்டு வந்தாதான் உன்னை மருமகளா ஏத்திப்பேன்னு அவர் கண்டிப்பா சொல்லிட்டார். அப்படின்னா எங்க இது? கவலைப்படாத பார்வதி, நான் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டேன். அக்கா, நீதான். நான் எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் அவரை காதலிச்சேன். நாங்க 2 பேரும் ரகசியமா கல்யாணம் செய்துக்கிட்டோம். ஆனா இப்ப என்ன நினைச்சாக்கா. பார்வதி, அப்ப வந்துட்டேன். என்னம்மா இது? நான் எஸ்டேட்டுக்கு போக வேண்டாம், இன்னும் பலாரம் கூட தயார் பண்ணாம இங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களே. கோவிச்சுக்காதீங்கப்பா, ஒரு நிமிஷத்துல தயார் பண்ணிடுறோம். பாவம், காலகாலத்திலே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டியவங்க இன்னும் எத்தனை நாளைக்குதான் இந்த கிழக்கு அப்பாவுக்காக கஷ்டப்பட போறீங்களோ என்னமோ. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. என்னடா இது, போட்டோ கூட பத்திரிகையில வந்துருச்சு, நீ இந்த ட்ரெஸ்ஸை கட்டாம இருக்க. உன்னுடைய உதவியாலதான் படிச்சு இந்த பட்டத்தை வாங்கினேன். இந்த உடையோட உன்னை வணங்காம கடத்துறதாக இல்ல. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள என்ன ஃபார்மாலிட்டிஸ். சேகர், பாத்தியா, உன் கூடவே பிரேமா போட்டோ வந்திருக்கு. அவ ரொம்ப தங்கமான பொண்ணு, நீ அவளை கல்யாணம் செய்துக்கிட்டா என்ன? அதை பத்திதான் நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு இருக்கேன். கல்யாணம் செய்துக்கிட்டீங்க? விஷயமே வேற. என்ன, வேற ஒரு பொண்ண லவ் பண்றப்பா. ஓஹோ, படிப்பு வேலையை விட இந்த வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறியா? ஆமா, யார் அந்த பொண்ணு? அதான் எனக்கு தெரியாது. அடிக்கடி சந்திக்கிறேன் தவிர அந்த பொண்ணு யாரு, அவங்க அப்பா அம்மா இருக்காங்களா, அவங்க குடும்பம் எப்படி, இத பத்தி ஒரு வார்த்தை கூட அந்த பொண்ணு எனக்கு சொன்னதில்லை. ஆனா பேர் மட்டும் தெரியும், வானம்பாடி. வானம்பாடி. வானம்பாடியா? பேர் ரொம்ப லட்சணமா இருக்கு. அப்பா சேகரு, அதிகம் படிச்சவங்க தான் இத போல சின்ன விஷயங்கள்ல எல்லாம் ஏமாந்து போயிடுவாங்க. எப்ப அவளுடைய பிறப்பு வளர்ப்பு ஊரு பேரு சொல்லலையோ அப்பவே உன்னை ஏமாத்துறதுக்கு பிளான் போட்டிருக்கான்னு தான் அர்த்தம். அப்படி நினைக்காது. என் வானம்பாடி ரொம்ப நல்லவன், ஏமாத்தவே மாட்டான். இப்ப கூட நான் அவளை தான் பார்க்க போறேன். அவளை பார்க்க போறேன், அம்மா பாக்கலையா? பைத்தியக்கார. நேரா போய் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வானம்பாடி தூக்குனாங்குருவி எல்லாம் பாக்குறதுக்கு போ. கடமை ஃபர்ஸ்ட், காதல் நெக்ஸ்ட். ஓகே சார். மறுபடியும் ஜுரம் வந்துருச்சா? அது கிடைக்கட்டும், உனக்கு பட்டை கொடுத்துட்டாங்களா? கொடுத்தாச்சு மத்த பாரு. அம்மா, உன் மகன் இன்னையில இருந்து ஒரு டாக்டர்மா. முதல்ல அப்பா படத்துக்கு நமஸ்காரம் பண்ணப்பா.
வருஷத்துல டாக்டர் ஆயிட்டா. தம்பி, கை ராசி உள்ள டாக்டர்னு உன்னை எல்லாரும் புகழணும். அது மட்டும் இல்லை, நம்ம எஜமா தர்மத்தினாலதான் நீ டாக்டர் ஆன. அதை மறக்காம நீ என்னைக்கும் ஏழைகளுக்கு உதவுற டாக்டரா இருக்கணும்ப்பா. ஐயோ, உங்களை ஏமாத்திட்டாங்க. ஏமாத்தாங்களா? பின்ன என்ன சார், 5 வருஷம் படிச்சு 1000 கணக்குல பணம் செலவு பண்ணிருக்கீங்க. போய் போய் வால் இல்லாத இந்த பட்டத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காங்களே, ஒரு சின்ன வாளாவது கொடுக்க வேண்டாமோ? ஆமா ஆமா ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நான் விட்டனா இதே கேள்வியத்தான் அந்த அதிகாரியில நான் கேட்டேன். என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னாங்க, எஸ் சேகர், வானம்பாடின்னு ஒரு பொண்ணு இருக்கு, உலகத்திலேயே அதான் பெரிய வால், அந்த வால் எடுத்து இதுல ஒட்ட வச்சுக்கோன்னு சொன்னாங்க. இந்த பாரு வானம்பாடி, நான் உனக்கு எதிர்கால துணைதான். நீ காலமெல்லாம் என் கூட வாழப்போற இல்லையா? நான் டாக்டராய் வந்திருக்கேன், கொஞ்சம் கூட பெருமைப்பட மாட்டேங்கிறிய. என் நண்பர் தியாக சொன்னது சரியா போச்சு. உங்க நண்பர் தியாகு என்னதான் சொன்னார்? இந்த பட்டத்தோட பெருமை உன் வானம்பாடிக்கு தெரியும். பெத்த தாயை முதல்ல போய் பாடுறான்னு சொன்னான். கடமை ஃபர்ஸ்ட், காதல் நெக்ஸ்ட். ஏது உங்க நண்பர் பெரிய கலகக்காரர் போல இருக்க. 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறது இந்த மனுஷனுக்கு பிடிக்காத போல இருக்கு. பெரிய பேச்செல்லாம் ஏன் பேசுறேன்? தியாகு நட்புக்கே ஒரு இலக்கணம். தியாகுன்னா தியாகிதான். தியாகு தியாகு தியாகு, எப்ப பார்த்தாலும் தியாகு பேச்சுதானா? உங்க நண்பர் என்ன கல்யாணம் செஞ்சுக்க வேண்டாம்னு சொல்லிட்டான். நீங்க சரியா சொல்லுவீங்க. அது எப்படி முடியும்? அவனே பொண்ணா மாறி வந்தா கூட நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். உன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஓ டாக்டர் சார், கடமை ஃபர்ஸ்ட், காதல் நெக்ஸ்ட் இல்லையா? கல்யாணம் ஃபர்ஸ்ட், காதல் நெக்ஸ்ட். அதுதான் இல்ல. குதிரைக்கார மகன் சேகர் இருக்கானே, அவனை தீர்த்து கட்டிட்டோம். இதுல என் பேர் வெளியே வரக்கூடாது. சண்டை போட்டுக்காம பங்கு போடணும். சரிங்க. சேகர் பாய தொலைஞ்சிட்டான்னா பிரேமா அவனை மறந்துடுவான். அப்புறம் பிரேமாவுக்கும் தியாகுவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். தியாகுனுடைய எஸ்டேட் பூரா என் கைக்கு வந்துடும். சேகர், என்ன பிரேமா? உங்களை பார்க்கலான்னு தான் வந்துட்டு இருக்கேன். என்னவா? ஏன், என்ன விஷயம்? சேகர், காலேஜ்ல படிக்கும் போதாவது உங்களை தினம் பார்க்க முடியும். இப்ப பட்டம் வாங்கினதுக்கு அப்புறம் உங்களை பார்க்க கூட முடியல. சரி, என் மனசுல இருக்கிற ஆசையெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நான் ரொம்ப நாளா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இது தியாக கிட்ட கொஞ்சம் அவசரமா பேச வேண்டியிருக்கு. எப்படி இருக்கு? அதிக ரத்தம் சேதமா இருக்கு. உடனடியாக ரத்தம் செலுத்தியாகும். அது இப்ப எப்படி முடியும் டாக்டர்? மெட்ராஸ் பிளட் பேங்க் தான் ரத்தம் வரவழைக்கணும். அதுவரையிலும் தாங்காது. இப்பவே ரத்தம் செலுத்தியாகும். என்ன செய்யலாம்? டாக்டர், என்னுடைய ரத்தத்தை எடுத்துக்கங்க. உங்க ரத்தத்தை? எஸ் டாக்டர். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுடைய ரத்தம். பிறந்ததுல இருந்து நல்ல சாப்பாட்டையே சாப்பிட்டு உண்டான நல்ல ரத்தம் டாக்டர். பட் என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? பணக்கார ரத்தம் ஏழைக்கு ஒத்துக்காதா? அது இல்ல, நிறைய ரத்தம் தேவைப்படுது. அதனால உங்களுக்கு சோர்வு ஏற்படும். என்னை பத்தி கவலையே இல்லை. படுத்திருக்கிறது என்னுடைய உயிர் நண்பன் டாக்டர். அவன் எப்படியாவது பிழைக்கணும். இந்த உத்தம தாயின் கண்ணீரை நான் துடைக்கணும். எவ்வளவு ரத்தம் என்னால் எடுத்துக்கங்க. தியாகராஜன், நீங்க சொல்றது சரி. ஆனா உங்களுடைய ரத்தம் சேகருடைய ரத்த இனத்தோட சேருவாங்கிறத பார்த்துட்டு தான் நான் சொல்ல முடியும். தியாகராஜன், உங்க ரத்தத்தை சேகர கொடுக்கலாம்.
முதலாளி, ஆரம்பத்துல இருந்து இவனை படிக்க வச்சு வாழ்வழித்தது நீங்கதான். இப்ப உங்க ரத்தத்தையே கொடுத்து அவன் உயிரை காப்பாத்துட்டீங்க. உனக்கு என்ன கைமாறு செய்ய கைமாறு பைத்தியக்கார இன்பத் தரும் முழு நிலா, வெப்பத்தால் நம்மை வாழ வைக்கும் சூரியன், காலம் தவறாமல் பொழியும் மழை, இவைகளெல்லாம் கைமாற எதிர்பார்த்தாய் இயங்குகிறது.